பெர்ஃபெக்ட்டான விப் கிரீம் எப்படி பீட் பண்ணலான்னு பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, கிரீம் எடுக்கிறது வந்து ஓவர் சில்லாவும் இருக்கக்கூடாது, அண்டர் சில்லாவும் இருக்கக்கூடாது. மீடியம் சில்ல இருக்கணும். நீங்க வந்து உங்க பவுல்ல வந்து அத ஊத்தும்போது போரிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் பீட் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். ப்ராப்பராவும் பீட் பண்ண முடியும். செகண்ட் டிப் என்னன்னா, பீட்டர எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல இருந்து தான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். தேர்ட் டிப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு க்ரீம வந்து 1 மினிட் பீட் பண்ணணும். பீட் பண்ணும்போது பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்பீட்ல வச்சு ஒரு 1 மினிட் பீட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து திக்கா இருக்கும். பட் வந்து ஸ்டெடியா இருக்காது. அண்ட் அதே கன்டின்யூ பண்ணி ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் ஸ்பீட்ல வச்சு 1 டூ 2 மினிட்ஸ் பீட் பண்ணீங்க அப்படின்னா, சாஃப்ட் சாஃப்ட் பீக் கிடைக்கும். ஃபோர்த் டிப் என்னன்னா, இந்த சாஃப்ட் பீக்கா இருக்கக்கூடிய க்ரீம நம்மளோட ஐசிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த க்ரீம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாவும் இருக்காது, ரொம்ப லைட்டாவும் இருக்காது. மீடியமா இருக்கனால நம்மளுக்கு கேக்க ஐசிங் பண்றதுக்கு ஈஸியாவும், ப்ராப்பராவும் ஐசிங் பண்ணி முடிக்கலாம். ஃபிஃப்த் டிப் என்னன்னா, லாஸ்ட் ஸ்பீட்ல வச்சுட்டு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் பீட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஸ்டிஃப்னஸா இருந்துரும். ஸ்டிஃப்னஸ் வந்துரும். நீங்க பீட்டர வச்சு பார்க்கும்போது, அந்த டிப் வந்து பெண்டும் ஆகாது, பெண்ட் ஆகாமலும் இருக்காது. ஸ்டிஃப்பா இருக்கும். அததான் ஸ்டிஃப் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் அண்ட் டிசைனிங்க்கு வந்து இந்த கிரீம வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுலயும் உள்ள ட்ரிக் என்னன்னா, நீங்க வந்து கிரீம பீட் பண்ணதுக்கு அப்புறமா பவுல திருப்பும்போது, அந்த கிரீம் வந்து கீழ விழக்கூடாது. அப்படி விழாம ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து கிரீம வந்து பீட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம ஓவர் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கிரீம் பட்டர் ஆயிரும். ஸோ வந்து பெர்ஃபெக்ட்டா, நீட்டா பீட் பண்ணணும். மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க, கமெண்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை.